ஸ்போர்ட்டியர் வெர்ஷன் ஆஃப் ஸ்கோடா ஸ்லாவியா அதுதான் இன்னைக்கு நம்ம கூட இருக்கு. ஸோ இது பார்த்தோம்னா ஸ்கோடா ஸ்லாவியா ஸ்போர்ட் லைன் வேரியன்ட். இந்த காரோட ஒரு டீட்டெயிலான வாக் அரவுண்ட் ரிவ்யூ தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். சேனலுக்கு புதுசுனா என் பேர் அமரேஷ். நம்மளோட மோட்டர்ஸ் தமிழ் சேனல் நம்ம எல்லா காசோட டிரைவ் அண்ட் வாக் அரவுண்ட் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ இந்த ஸ்கோடா ஸ்லாவியா ஸ்போர்ட் லைன் நமக்கு ரிவ்யூக்காக ப்ரொவைட் பண்ணதுக்காக நம்ம சேலம்ல இருக்க S7 ஸ்கோடாக்கு ஒரு பெரிய ஷாட் அவுட் கொடுத்துக்கலாம். புக்கிங்ஸ் அண்ட் டெஸ்ட்டுக்காக நான் டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் ஆட் பண்ணியிருக்கேன், டெஃபினட்டா செக் பண்ணி பாருங்க. ஸோ எதுக்காக இந்த ஸ்போர்ட் லைன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வேரியன்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது குஷாக்லேயும் இந்த ஸ்போர்ட் லைன் வேரியன்ட் இருக்கு, ஸ்லாவியாலும் இந்த ஸ்போர்ட் லைன் வேரியன்ட் இருக்கு. ஸோ இதில் பார்த்தோம்னா ஒரு ஸ்போர்ட்டியரான டச் நிறைய இருக்குன்னு சொல்லலாம். வெர்டஸ் ஜிடி வந்து ஸ்போர்ட்டியராக இருக்கும். இந்த ஸ்லாவியா பார்த்தோம்னா நம்ம கிளாசிக் லவர்ஸ்க்காக இது பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி இருந்துமே இதுலேயுமே எனக்கு ஸ்போர்ட்டியான லுக் வேணும் அப்படிங்கிறவங்களுக்காக தான் இந்த ஸ்கோடா ஸ்லாவியா ஸ்போர்ட் லைன் வேரியன்ட் அப்படின்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த காரில் கொடுத்துருக்க இன்ஜின் பார்த்துடலாம். இந்த ஸ்போர்ட் லைன் வேரியன்ட் நமக்கு 1 லிட்டர் அண்ட் 1.5 லிட்டர் ரெண்டு இன்ஜின்லையுமே கொடுக்குறாங்க. 1.5 லிட்டர் டிஎஸ்ஜி தான் இன்னைக்கு நம்ம கூட இருக்கு. இது நமக்கு ஆக்டிவ் சிலிண்டர் டீஆக்டிவேஷன் டெக்னாலஜியோட தான் வரும். இதோட மேக்ஸிமம் பவர் பார்த்தோம்னா நமக்கு 150 பிஹெச்பி அண்ட் 250 நியூட்டன் ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு 4 சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜின் தான் இந்த கார் நமக்கு வருது. டிஎஸ்ஐ பெட்ரோல் இன்ஜின் தான். நீங்கள் பார்த்தோம்னா நமக்கு இன்சுலேஷனுக்கான மெட்டீரியல்லாம் இல்லை. நம்ம நார்மலாக ஸ்கோடா காசில் பார்க்குற மாதிரியே பேனட்டும் பயங்கர ஹெவியாக இருக்குது. டிசைன் எலமெண்ட்ஸ்னு பார்த்தோம்னா ஃப்ரண்ட்ல மேஜரான சேஞ்ச் நடந்திருக்கு. இந்த கிரில்லாம் பார்த்தோம்னா இப்போ கிளாசி பிளாக்ல கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்போர்ட் லைன் வேரியன்ட்ல ஸ்பெஷலாக இந்த இடத்துல ஒரு ஸ்பாய்லர் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ இந்த கார்னிஷ்லாம் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஹெட்லாம்ப்ஸ் வந்து இந்த வேரியன்ட்ல ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் செட்டப் வந்துடும். அதாவது இந்த வேரியன்ட் பார்த்தோம்னா சிக்னேச்சர் அண்ட் பிரஸ்டீஜ் வேரியன்ட்டுக்கு மிடில் தான் இந்த ஸ்போர்ட் லைன் வேரியன்ட் வரும். இதுலேயே நமக்கு எல்இடி ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் செட்டப் கொடுத்துறாங்க. எல்இடி டிஆர்லுமே வந்துருது. இந்த ஹெட்லாம்ப் ஃபுல்லாகவே பார்த்தோம்னா ஒரு ஸ்மோக்கி எஃபெக்ட்ல கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே அந்த ஸ்போர்ட்டினஸை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்னே சொல்லலாம். சைட்ல இருந்து பார்த்தோம்னா 16 இன்ச் வீல்ஸ் கொடுத்துறாங்க. இதோட சைஸ் பார்த்தோம்னா நமக்கு 205, 55 ஆர் 16 இன்ச் வீல்ஸ் கொடுத்துறாங்க. இதுமே பிளாக் அவுட் பண்ணிட்டாங்க. ஓவரால் லென்த் நமக்கு 4.5 மீட்டர்ஸ்ல இருக்கும். 2651 mm ஆஃப் வீல் பேஸ் இந்த கார் நமக்கு வந்துடும். கிரவுண்ட் கிளியரன்ஸ்லாம் சேம் தான். 179 mm ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துறாங்க. அண்ட் இண்டிகேட்டர்ஸ் நமக்கு எல்இடியில் கொடுத்துறாங்க. ரெக்வஸ்ட் சென்சர் எல்லாமே இந்த வேரியன்ட்ல நமக்கு வந்துருது. கீழே சென்ட்ரி புஷ் பண்ண ஸ்டார்ட்டும் இந்த வேரியன்ட்ல நமக்கு வந்துருது. பாடியில் பார்த்தோம்னா சைட்ல இந்த இடத்துல நமக்கு ஸ்பாய்லர் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நமக்கு ஷார்ஃபின் ஆண்டனா வந்துருது. அண்ட் ஆல்சோ சன்ரூஃப்மே இந்த ஸ்போர்ட் லைன் வேரியன்ட்ல அவங்க கொடுத்துட்றாங்க. ஸோ இதுதான் ஒரு மேஜரான சேஞ்சுன்னு சொல்லலாம். சைடில் ரியர் ஆங்கிள் இருந்து பார்த்தோம்னா இந்த டெயில் லேம்ப்ஸ்லையுமே அந்த ஸ்மோக்கி எஃபெக்ட் கண்டினியூ ஆகுது. ஸோ இது வந்து எல்இடி டெயில் லேம்ப்ஸ் தான் கொடுக்குறாங்க. ரிவர்ஸ் லேம்ப்ஸ் இண்டிகேட்டர்ஸ் மட்டும் நமக்கு ஹாலஜன் பல்பில் வந்துடும். ஸோ டிசைன் வந்துட்டு இந்த ரியரில் இந்த லிப் ஸ்பாய்லர் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த பிளாக் கலரில் இருக்குது. ஸோ கிரே கலரில் இருக்கிறதுனால அது உங்களுக்கு பெருசாக தெரியாதுன்னு நினைக்கிறேன். பட் ஒயிட் கலர் இந்த ஸ்போர்ட் லைன் வேரியன்ட்டில் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக வேறு லெவலில் ஒரு லுக்கில் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஸ்கோடா பேஜிங்கும் ஃபுல்லாகவே பிளாக் கலர் பண்ணிட்டாங்க. 1.5 டிஎஸ்ஐ ஸ்லாவியா பேஜிங் எல்லாமே பிளாக் கலர் தான் இந்த ஸ்போர்ட் லைன் வேரியன்ட்ல. அண்ட் ரியலாக நமக்கு 3 பார்க்கிங் சென்சர்ஸ் வந்துருது. பார்க்கிங் கேமராவுமே கொடுத்துட்றாங்க. சேம் அதே தான். எல்இடி டெயில் லேம்ப்ஸ் எல்லாமே வந்துருது. ரியர்லேருந்து ஸ்லாவியா ஆல்ரெடி நல்ல ஒரு லுக்கில் தான் இருக்கும். இதுவுமே நல்ல சூப்பரான ஒரு கிளாசிக்கான லுக்கில் தான் இருக்குது. அண்ட் பூட் ஸ்பேஸ் பார்த்தோன்னா நமக்கு 521 லிட்டர்ஸ் ஆஃப் பூட் ஸ்பேஸ் இந்த காரை நமக்கு வந்துடும். ஸோ நல்ல ஒரு பெரிய பூட் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் அப்பேச்சருமே நல்லா பெருசாக இருக்குது. ஸோ லோடிங் லிப்புமே பெருசாக இல்லை, ரொம்பவே குட்டியாக தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு அடியில் பார்த்தோன்னா நமக்கு ஸ்பேர் வீல் இருக்குது. 205, 55 ஆர் 16 சேம் சைஸ் ஸ்பேர் வீல் பட் ஸ்டீல் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பூட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். அண்ட் இங்கே கீழே பார்த்தோம்னா நமக்கு டிஃப்யூசர் ட்ரீட்மெண்ட்டுமே கொடுத்துருக்காங்க. இதுவுமே இந்த ஸ்போர்ட் லைன் வேரியன்ட்டுக்குன்னே ஸ்பெஷலாக வர்றது தான். இப்போ நம்ம ரியா சீட் ஸ்பேஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். டோர்ஸ் நல்லா ஒய்டாக ஓப்பன் ஆகுது. ஸோ அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. அண்ட் இதில் பார்த்தோம்னா பிளாக் அண்ட் பெய்ஜ் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த போர்ஷனில் நமக்கு ஒரு பெய்ஜ் ட்ரீட்மெண்ட் வந்துடுது. இங்கே பார்த்தோம்னா நமக்கு ஒரு ஃபேப்ரிக் மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல மட்டும் வந்துடுது. அண்ட் டோர் ஹேண்டில் நமக்கு ஒரு குரோமில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. டோர் பாக்கெட்ஸ் நல்லா பெருசாகவே இருக்குது. இன்க்ரஸ் பார்க்கலாம். ஸோ செடான் அப்படிங்கிறதுனால நம்ம கொஞ்சம் இறங்கி உள்ளே வர மாதிரி தான் இருக்குது. பட் உள்ளே வந்துட்டோம்னா உண்மையிலே செம்ம கம்ஃபர்டபுளான ப்ளேஸ் கைஸ். இங்கே பார்த்தோம்னா நமக்கு லெக் ரூம், நீரும் எல்லாமே தாராளமாக இருக்குது. அண்டர் தை சப்போர்ட் டீசெண்டாக இருக்குன்னு சொல்லலாம். நல்லாவே இருக்குது. ஓகே தான். ஹெட்ரூமும் பெருசாக ப்ராப்ளம் இல்லை. என் ஹைட் ஃபார் ரெஃபரன்ஸ் பார்த்தோன்னா 5'8". எனக்கு நல்லா கம்ஃபர்டபுளான ஒரு ஸ்பேஸ் இருக்குது. உள்ள நமக்கு ஒரு ஆம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. இது நமக்கு 2 கப் ஹோல்டர்ஸ் வந்துடுது. ஏசி வென்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 சைடுமே வந்துடுது. அண்ட் கீழே பார்த்தோன்னா 2 USB-C சார்ஜிங் சாக்கெட் கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்மிஷன் டனல் பெருசாக ப்ரொட்ரூட் ஆகலை, சின்னதாக தான் இருக்குது. ஸோ சென்டர் பேசஞ்சருக்கும் பெருசாக அன்கம்ஃபர்டபுளாக அது ஃபீல் பண்ண வைக்காது. 3 அட்ஜஸ்டபிள் ஹெடர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த விப்ளாஷ் ப்ரொடெக்ஷனும் நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த இடத்துல ஒரு எல்இடி லேம்ப் மட்டும் வந்துடுது. அதாவது ஒரு ரீடிங் லேம்ப் மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த போர்ஷனில் பார்த்தோன்னா மொபைல் வைக்கிறதுக்கு தனியாக ஒரு பிளேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஸ்கோடா கார்ஸில் யூஸ்வலாகவே பார்க்கலாம். அவங்க வந்து கிளவராக சில விஷயம்லாம் பண்ணுவாங்க. எக்ரெசிவ்மே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. நம்ம ஃப்ரண்ட்டில் போய்ட்டு அங்கே ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இந்த டோர் ஹேண்டில் நமக்கு ஒரு க்ரோம் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ரெக்வஸ்ட் சென்சருமே தனியாக ஒரு பட்டன் வந்துடுது. ஸோ நம்ம இன்டீரியர் பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தோம்னா நமக்கு டிரைவருக்கு மட்டும் ஒன் டச் அப் அண்ட் டவுன் ஃபங்க்ஷன் கொடுத்துட்றாங்க.
மிச்சதுக்கெல்லாம் இலுமினேஷன் வந்துருது. நமக்கு ஓஆர்எம்ஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அண்ட் டோர் பாக்கெட்ஸ் ஃப்ரண்ட்டில் நல்லா பெருசாகவே இருக்குது. அண்ட் இங்கேயுமே பார்த்தோம்னா ஒரு கிளாஸ் பிளாக் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. டோர் ஹேண்டில் வந்து குரோமில் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த வேரியண்ட்டில் சீட்டுக்கு அந்த எலக்ட்ரிக் அட்ஜஸ்ட் ஃபங்க்ஷன் மட்டும் வராது, நம்ம மேனுவலாக தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். மிச்சபடி எல்லாமே சேம் தான். ஸோ இந்த இடத்துல நமக்கு அந்த ஹெட்லாம்ப்கான ஸ்டாக்ஸ் வந்துருது. இந்த இடத்துல நமக்கு ஹெட்லாம்ப் லெவலர் கொடுத்துறாங்க. இன்ஜின் ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன் நமக்கு இந்த இடத்துல வந்துருது. இன்டீரியர் பார்க்கலாம். ஃப்ரண்ட் சீட்ஸுமே நல்லா கம்ஃபர்டபுளான சீட்ஸ் தான். ஆக்சுவலாக ஸ்கோடா அண்ட் Volkswagen சீட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஸ்கூப் மாதிரி இருக்கும். ஸோ அந்த டிரைவர் அண்ட் பேசஞ்சரை அப்படியே வாங்கி வச்சுக்கும், சீட் நம்மளை உள்ளே வாங்கி வச்சுக்கும். அந்த மாதிரி தான் சீட்டோட டிசைனே இருக்கும். நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான சீட் தான். ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்தோம்னா நமக்கு இந்த வேரியண்ட்டில் அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்துருது. சென்டரில் மட்டும் ஒரு எம்ஐடி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம இந்த ஸ்டியரிங்கில் கொடுத்துருக்க பட்டன்ஸ் மூலமாக டாகுல் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தோன்னா நமக்கு டிரைவிங் டேட்டா கொடுத்துருக்காங்க, ஆடியோ அண்ட் டெலிஃபோன், வெஹிக்கல் ஸ்டேட்டஸ், இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்துருது. ஸோ இதுக்குள்ளே போயிட்டு பார்த்தோம்னா நமக்கு ரேஞ்ச் கொடுத்துட்றாங்க, எக்கானமி, இது அந்த டிரைவிங் டேட்டா தான், யூஸ்வலாக வர டிரைவிங் டேட்டா வந்துருது. இங்கே கீழே பார்த்தீங்கன்னா 3 அந்த சீட் பெல்ட்கான வார்னிங் இருக்கும். 3 பாயிண்ட் சீட் பெல்ட்ஸ் இப்போ இந்த காரில் ஸ்டாண்டர்டாகவே வந்துருது. அதெல்லாம் முன்னாடியே ஸ்டாண்டர்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஸ்பீட், டிஸ்டன்ஸ், ட்ராவல் டைம், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயத்தை இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் லோட் பண்ணியிருக்காங்க. இது என்னதான் அனலாகாக இருந்தாலும் நல்ல ஒரு ஃபீச்சர் லோடடான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் இருக்குது. லெஃப்ட் சைடில் டாக்கோமீட்டர் கொடுத்துறாங்க, ரைட் சைடில் ஸ்பீடோமீட்டர் வந்துருது. ரைட் சைடில் கீழே பார்த்தோம்னா ஃபியூல் மீட்டர், லெஃப்ட் சைடில் கீழே டெம்பரேச்சர் மீட்டர் கொடுத்துறாங்க. இந்த பட்டன்ஸ் மூலியமாகவும் நம்ம இதை வந்து செட் பண்ணிக்கலாம். அதாவது அந்த ட்ரிப் A ட்ரிப் B அதெல்லாம் செட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு பட்டன் இந்த இடத்துல வந்துருது. அண்ட் ஸ்டியரிங் வீல் பார்த்தோம்னா ஒரு நார்மலான ஸ்டியரிங் வீல் கொடுத்துறாங்க. ஸோ இதில் பார்த்தோம்னா நமக்கு லெஃப்ட் சைடில் மீடியாஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் வந்துருது. அண்ட் இதில் பார்த்தோம்னா பேடல் ஷிஃப்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டுங்கிறதுனால இதில் நமக்கு பேடல் ஷிஃப்டர்ஸ் வந்துடும். அண்ட் இந்த பட்டன் பார்த்தீங்கன்னா அடஸ்க்கான பட்டன், பட் அது இந்தியாவில் எனேபிள் பண்ணுறப்போ இது வந்துட்டு ஃபங்க்ஷனலாக இருக்கும். இப்போதைக்கு இது டம்மி பட்டன் தான். லெஃப்ட் சைடில் நமக்கு ஹெட்லாம்ப்கான ஸ்டாக்ஸ் இருக்கும். ரைட் சைடில் வந்து இந்த வைப்பர்ஸ்க்கான ஸ்டாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது பார்த்தோம்னா நமக்கு ஒரு 10.1 இன்ச் டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டெயின்மென்ட் சிஸ்டம். இதுலேயுமே நம்ம ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்ட் ஆட்டோ ரெண்டுமே வயர்லெஸ்ஸாக கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுவுமே நம்ம Volkswagen அண்ட் ஸ்கோடா கார்ஸில் பார்க்குற அதே இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான். நல்ல ஃப்ளூயிடாகவே இருக்குது. இதில் பார்த்தோம்னா அந்த டிரைவிங்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்துருது. அண்ட் இது தவிர நமக்கு ஸ்கோடா ப்ளே ஆப்ஸும் கொடுத்துட்றாங்க. ஸோ ஜஸ்ட் சப்ஸ்கிரிப்ஷன் மாதிரி தான். ஸோ அதில் போயிட்டோம்னா நமக்கு நிறைய ஆப்ஸும் வந்துடும். நம்ம லாகின் பண்ணால் அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே டச் கண்ட்ரோல்ஸ் தான். வால்யூம்க்குமே நமக்கு இந்த இடத்துல ஒரு டச் கண்ட்ரோல் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் டேஷ்போர்ட் பார்த்தோம்னா அப்பர் போர்ஷன் பிளாக் கலர், கீழே ஒரு பெய்ஜ் கலர் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு கிளாஸ் பிளாக் ஃபினிஷ் வந்துருது. இந்த இடத்துல ஒரு பெய்ஜ் ட்ரீட்மெண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அண்ட் ஏசி பார்த்தோன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக் ஏசி தான். ஸோ இதில் வந்துட்டு நமக்கு டச் கண்ட்ரோல்ஸ் கொடுத்துட்றாங்க. 7 ஸ்பீட் DSC கியர் பாக்ஸ் வந்துருது. பார்க்கிங், ரிவர்ஸ், நியூட்ரல், டிரைவ் அண்ட் ஸ்போர்ட் மோட் கொடுத்துறாங்க. லாக்கிங் அன்லாக்கிங்க்கு இந்த இடத்துல ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. ஆட்டோ ஸ்டாப் சிஸ்டம்க்கான பட்டன் இந்த இடத்துல வந்துருது. அண்ட் க்ளோ பாக்ஸ் பார்த்தோன்னா நமக்கு ஒரு டீசென்ட்டான சைஸில் இருக்குன்னு சொல்லலாம். இதில் நமக்கு கூலிங் ஃபங்க்ஷனுமே வந்துருது. ஆட்டோ டிமிங் IRVM இந்த வேரியண்ட்டில் கொடுத்துட்றாங்க. அண்ட் இங்கேயுமே பார்த்தோன்னா அந்த கேபின் லேம்ப்ஸ் LEDல தான் வருது. சன்ரூஃப் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ஒரு நார்மல் சைஸ்டு சன்ரூஃப் வந்துருது. ஸோ ஃபுல்லாகவே ஓப்பன் ஆகுது. எஸ், அவ்வளோதான், மேக்ஸிமம் இவ்வளோ தான் ஓப்பன் ஆகுது. அண்ட் சீட்ஸ்னு பார்த்தோன்னா நமக்கு ஃபேப்ரிக் சீட்ஸ் தான். இந்த வேரியண்ட்டில் நமக்கு ஃபேப்ரிக் சீட்ஸ் தான் கொடுக்குறாங்க. ஒரு பிளாக் கலரில் இருக்குது. ஸோ இதுதான் நான் சொன்னது, அந்த ஸ்கூப் மாதிரி பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்த இடத்துல பார்த்தோன்னா நமக்கு 2 USB-C சார்ஜிங் சாக்கெட் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்துருது. இந்த இடத்துல நமக்கு சின்னதாக ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ், 2 கப் ஹோல்டர்ஸ் இந்த இடத்துல வந்துருது. டிரைவருக்கான ஆம்ரெஸ்ட் இந்த இடத்துல கொடுத்துட்றாங்க. இதுக்கு அடியிலையுமே நமக்கு சின்னதாக ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. இதுதான் பார்த்தீங்கன்னா காரோட கீ. ஸோ இதில் வந்து நம்ம லாக்கிங் அன்லாக்கிங் பூட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸ்கோடாவோட ஸ்டைல்லே தான் இருக்குது. இதுலேயுமே நமக்கு ஃப்ளிப் கீயுமே தனியாக கொடுத்துட்றாங்க. இன்கேஸ் நம்ம பேட்டரி டெட் ஆயிடுச்சுன்னா இதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த பெடல்ஸோட ஃபினிஷுமே அட்டகாசமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். நல்லா ஸ்போர்ட்டியாக டைப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு க்ரோம் ஃபினிஷ்லேயுமே இருக்குது. நல்ல பெரிய டெட் பெடலுமே கொடுத்துருக்காங்க. ஸ்டியரிங் வீலுக்கு டில்ட் அண்ட் டெலஸ்கோபிக் ஃபங்க்ஷன் கொடுத்துட்றாங்க. ஸோ அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ இந்த ஸ்கோடா ஸ்லாவியா 1.5 லிட்டர் DSCயோட மைலேஜ் பார்த்தோம்னா 19.5 கிலோமீட்டர்ஸ் பக்கமாக ஏஆர்ஐலேருந்து கிளைம் பண்ணுறாங்க. அண்ட் ப்ரைசிங் பார்த்தோம்னா 16.75 lakhs எக்ஷோரூம் ப்ரைசிங்கில் இந்த ஸ்போர்ட் லைன் லான்ச் ஆயிருக்கு. அண்ட் வாரண்ட்டி பார்த்தோம்னா எனக்கு 4 years or 1 lakh kilometers வாரண்ட்டி கொடுத்துட்றாங்க. சேஃப்டின்னு பார்த்தோம்னா 6 airbags, ABS, CBD, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி, ப்ரோக்ராமிங், ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட், இதெல்லாமே ஸ்டாண்டர்டாக வந்துருது. ஸோ இதுதான் guys இந்த ஸ்கோடா ஸ்லாவியா ஸ்போர்ட் லைன் வேரியண்ட்டோட ஒரு டீடைல்டான வாக் அரவுண்ட் ரிவ்யூ. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பட்டன் தட்டி விட்டுக்கோங்க. அண்ட் ஆல்சோ நம்மளோட மோட்டரிஸ்ட் நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you guys in next video real soon. Take care, bye bye and drive safe.